ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் அழகான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டிக்கெட் டு ஃபினாலேயோட ஃபைனல் டாஸ்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபைனல் டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காருக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 9 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. இந்த 9 பேருமே உள்ளே இருப்பாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு அதிலேருந்து வெளியே வராங்களோ அவங்க அவுட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தராக வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒவ்வொரு தரமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த டைமிங்கில் ஃபஸ்ட்டு விக்ரம் வந்து வெளியே வராரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை வந்து மாற்றி மாற்றி 2 பேருக்கும் இடையில வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருந்தாங்க. பார்வதி கமருதீனை பற்றி சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பார்வதியும் பதிலுக்கு அவங்களும் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும் நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் கோவத்தில் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை வந்து அந்த டோரோட லாக்கை ஓப்பன் பண்ணி வெளியே தள்ளி விட்டாங்க. இப்போ வெளியே விழுந்த சாண்ட்ரா ரொம்பவுமே வந்து ஒரு ஃபிக்ஸ் வந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே வந்து வெளியே ஆல்ரெடி அவுட் ஆகிருந்த நம்ம விக்கல்ஸ் ஓடி போய் வந்து அவங்கள வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ கூப்பிட்டு போகும் நேரத்தில் உடனே இந்த கேம்லேருந்து வெளியே நம்ம சபரி மற்றும் கானா வினோத் 2 பேருமே அவுட் ஆகி வெளியே வந்து அவங்கள சேர்த்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் அங்கே வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் கொண்டு போனாங்க. அங்கே டாக்டர் டீம்ஸ் வந்து அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து பெரிய என்ன ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்கள இப்போ வெளியே அனுப்பிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட கருத்துமே அதுதான். ஒரு கேம் அப்படிங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றக்கு எதுனாலும் பண்ணலாம். பட் அதுக்காக வந்து இப்படி பிடிச்சு தள்ளுறது வந்து கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடத்துல வந்து கமருதீன் பார்வதி 2 பேரையும் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் அண்டு சபரி வினோத் 3 பேரும் சேர்ந்து சுபிக்ஷா அதே போல் அரோரா அதோட போல் நம்ம திவ்யா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, பார்வதியையும் கமருதீனை வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரோரா, சுபிக்ஷா, நம்ம திவ்யா 3 பேரையுமே நீங்கள் 3 பேரும் கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டாஸ்க்குக்காக ஒருத்தரை விட்டால் கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வெளியே வந்து சாண்ட்ரா அவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, பார்வதி மேலே எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடையில் மக்களுமே வந்து பார்வதி மற்றும் கமருதீனுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். நாளைக்கு விஜய் சேதுபதி மட்டும் இதை கேட்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. பட் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி எவிக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னும் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாள் போல் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க மேபி வந்து எவிக்டாக இருக்கும். மேபி டபுள் எவிக்ஷன் அந்த மாதிரி கூட வச்சு அனுப்பலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.